அப்ப பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, நானும் உன் வீட்டுக்கு வந்தேன், நீயோ எனக்கு தண்ணி தரல. அவளோ அந்த விபச்சாரியோ தன்னுடைய கண்ணீரால் என் பாதத்தை நினைச்சா. நான் உன் வீட்டுக்கு வந்தேன் பேதுருவே, நீயோ என் தலைக்கு எண்ணெய் தரல. அவளோ என் காலில் பரிமள தைலத்தை ஊத்துனா. பேதுருவே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு பாருங்க தண்ணி தரலன்றாரு, எண்ணெய் தரலன்றாரு, எனக்கு முத்தம் கொடுக்கலன்றாரு. அவளோ என் பாதத்தை ஓயாம முத்தம் செய்தாலாம். இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் தெரியுமா? வாங்க வாங்க இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வாங்கன்னு உங்களை காலை பூச்சி கையை பூச்சி இழுக்கிறது இல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும்னா நீங்க எடுக்கிற முடிவு இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணாம், வெக்கமான, அவமானமான, ஒரு பயமான, ஒரு தோல்வியான, ஒரு சந்தேகமான, ஒரு அவக்கேடான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது. இந்த இயேசு உண்மையாலுமோ இந்த ரட்சகர் என் பாவத்தை சுமப்பாரானா, இது இயேசு கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்து பாருங்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சில பாவங்கள் அல்ல, சகல பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார். அன்பு சகோதரே, ஒருவேளை பாருங்க, ஐயா எனக்கு இந்த இயேசுவை பத்தி தெரியல, என் தாயோ என் தகப்பனும் சொல்லல, என் உறவு சொல்லல, என் சொந்த பந்தம் சொல்லலன்னா உங்களுக்கு சொல்லதான் வேதம் சொல்லுது, இலவசமா பெற்றுங்க, இலவசமா போய் சொல்லுனாரு. அன்பு சகோதரே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருமானா, கர்த்தர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வேதம் சொல்லுது, என்ன இல்லாமல் உங்களுக்கு விடுதலை இல்ல. இயேசு சொன்னார், குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாகுவேன். ஐயா